ஹலோ கைஸ், வணக்கம். அப்போ மை ஜானி வீடியோவில் எபிசோடு 4. ஓகே கைஸ், அப்போ எனக்கு எமிர்சைட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஐடி வச்சு முதல்ல ஒரு சிம்மு வாங்கினேன். சிம்மு இங்கே வந்து 2 சிம் இருக்குது. ஒன்று டூ, இன்னொன்று வந்து எத்திஸ்லாட். நான் வந்து டூ தான் வாங்கியிருந்தேன். அது வந்து சிம்மு மட்டும் 5 ஐடி. நம்ம டேட்டா பேக் போட்டோங்கன்னா 1 மந்த்துக்கு 30 ஐடி, டோட்டலாக 35 ஐடி டோட்டலாக. நான் ஒரு நாள் 1 GB டேட்டா. ஓகேங்களா. கேம்ப் ஏரியாவிலலாம் வந்து லேபர்ஸ் ஏரியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அன்லிமிட்டெடு, மற்ற ஏரியாவில் வந்து 1 GB. ஸோ டோட்டலாக 35 ஐடி வந்து ஆகிடுச்சு சிம்மு. ஸோ அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு அந்த நம்பர் எல்லாமே நம்ம கம்பெனியில் கொடுக்கணும். கொடுத்த பிறகு நமக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல் ப்ரைவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க. ஸோ அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து நம்ம போகணும். அங்கே போய் ஃபைல் ஓப்பன் பண்ணணும். முதல்ல அங்கே ஐ டெஸ்ட் என்னென்னா, கண்ணாடி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு கண்ணை மூடி வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது வந்து தூர பார்வை கிட்ட பார்வை செக் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து கேட்பாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா நமக்கு அது ஓகே ஆகிடுச்சுன்னா ஃபைல் ஓப்பன் பண்ண பிறகு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோக் டெஸ்ட்னால் நமக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 6 பேட்ச் போல் இருக்கும். ஒரு பேட்சில் வந்து 105 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. ABCD ஆன்சர் இருக்கும். நம்ம கரெக்டாக ஆன்சர் கிளிக் பண்ணோம். மொத்தம் 600 கொஸ்டின் 6 பேட்சில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் 90% மேலே கரெக்டாக கிளிக் பண்ணி நம்ம பாஸ் ஆகணும். ஓகேங்களா. இப்படி இருக்கும்னா நம்ம ரோட்டில் ஓட்டுறது தான், அந்த சேஃப்டி, ஆக்சிடெண்ட் எதெல்லாம் நடக்குது, எப்படி நடக்குது, மழை காலங்களில் எப்படி வண்டி ஓட்டணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக 90% மேலே எல்லா 6 பேட்ச்லேயுமே கரெக்டாக 90% மேலே கரெக்டாக பண்ணணும். டைம் எடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே இல்லை, நம்ம ரூமில் வந்த பிறகு பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து கரெக்டாக இப்போ நான் வந்து 70% தான் எடுத்தோன்னா திருப்பி முதல்ல நம்ம தப்பாக பண்ணோன்னா திருப்பி முதலேருந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. அது சரியாகும். இந்த 90% வரும் தரையும் திருப்பி நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் அது நம்ம கரெக்டாக பண்ணி எல்லாமே 90% ஆனதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு தியரி டெஸ்ட்டுக்கு வந்து ஷெட்யூல் கொடுப்பான். ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம தியரி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா சிஸ்டமில் தான் இதே மாதிரி தான், சேம் மோக் டெஸ்ட்டில் என்ன வந்துச்சோ அதே தான் கேட்பாங்க. அதிலிருந்து தான் 40 கொஸ்டின் கேட்பாங்க. 40ல் 30 கொஸ்டின் எடுத்தால் பாஸு. அதுவும் ஆப்ஷன்டாக ABCDன்னு இருக்கும், கரெக்டாக கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு வந்து 31 மார்க் எடுத்தேன். நான் வந்து பாஸ் ஆனேன், 31 மார்க்கு. ஓகே கைஸ்.